மக்களே என்ன சாப்பிட்றோன்னு பார்க்குறீங்களா? அம்மா சுட்டு கொடுத்த அதிரசம் என்ன இருக்குது. தீபாவளிக்கு செஞ்சு கொடுத்த அதிரசம் இன்னும் எங்கள் வீட்டில் இருக்குது. எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தது. அம்மாவோட கை பக்குவம்னாலே அம்மாவோட கை பக்குவம் தாங்க. செம்ம டேஸ்ட்டில் சுவையாக நல்லா சூப்பராக எங்கள் அம்மா வந்து அதிரசம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. வேலைக்கு போயிட்டு வந்த உடனே இந்த அதிரசத்தை எடுத்து ஒரு ரவுண்டு போகிறது தான் என்னுடைய வேலை. உண்மையாகவே நல்லா சூப்பராக இருக்குது. எங்கள் அம்மா வருஷம் தீபாவளிக்கு எங்கள் அம்மா இந்த பலகாரம் செஞ்சு கொடுக்குறதுனால என்னமோ தெரியல, பலகாரம் இந்த அதிரசம் செய்யறது முறுக்கு செய்யறதுல எதையுமே கற்றுக்கவே இல்லைங்க. ஒரு பெண் வந்து ஒரு சமையலை வந்து தரவாக தெரிஞ்சுக்கிட்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் கற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அம்மா வந்து செஞ்சுருவாங்க எல்லாத்தையுமே, செய்யறதுக்கு விட மாட்டாங்க. பிள்ளைங்க பாவம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்து அங்கேயும் செய்யாதுங்க. அதுங்களை என்னைக்கு தனி கொடுத்துல விடுறாங்களோ அப்போ தான் ஒரு சமையலையோ ஒரு வேலையோ அதுங்களுக்கு தரவா தெரியும். ஆனால் அதில் கூட நான் கற்றுக்கலைங்க. தனியாக தான் இருக்கிறோம். அதில் கூட நான் வந்து இன்னும் அந்த அதிரசம் முறுக்கு சுடுறதுக்கு நான் கற்றுக்கவே இல்லை. உண்மையாகவே எங்கள் அம்மா சுட்டு கொடுத்த அதிரசம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உங்கள் வீட்டில் தீபாவளி பலகாரம்லாம் வந்து செஞ்சிங்களே, எல்லாம் காலி ஆயிடுச்சா? எல்லாம் சாப்பிட்டீங்களா? நாங்கள் மட்டும் தான் என்ன வச்சுருக்கிறோம்மா. எல்லோரும் சாப்பிடுங்க, சீக்கிரமாக வீணாயிடும் சரிங்களா? பூர்ணமுத்திரம் எங்களுக்கு இன்னும் எதுவுமே ஆகலை. எங்கள் அம்மா எல்லாம் சூப்பராக செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது சீக்கிரம் வீணாயிடும். அதனால் சீக்கிரமாக சாப்பிட்ருங்க.